வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் வேளச்சேரி ஏரிக்கரை மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அசோக் அவர்கள் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். அவரிடம் சில கேள்விகள் முன்வைப்போம். ஐயா, தொடர்ந்து இந்த வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியை இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கு. நீங்கள் இருக்கும்போது ஒரு டைம் க்ளீன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஏரி அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன அதுக்கு என்ன தீர்வு? ஏரி தூர்வாரி அதை சிறப்பான ஒரு முறையில் நாங்கள் ஏற்பாடு செய்வோம். ஏரி தூர்வாராமல் ஆகாயத்தாமரை நிறைய இருந்தது. அது கழிவு நீராக மாறிடுச்சு. அது மழை நீராக மாற்றணும். அதற்கான முயற்சிகள் நான் வந்தோடனே எடுத்து செயல்படுத்துவேன். ஏரி நீர் எப்போவுமே தேங்கி இருக்கிற மாதிரி முழுவதும் பார்த்தீங்கன்னா இருக்கிற கழிவு நீராகவும் ஆகாய தாமரை இருந்தாலே அது கழிவு நீர் இருந்தால் தான் ஆகாய தாமரை இருக்கும். அந்த ஆகாய தாமரை அடிக்கடி வர்றதுக்கு காரணமே கழிவு நீராக மாறுறதுனால தான். கழிவு நீராக மாற்றாமல் கழிவு நீர் ஏரியில் கலக்காமல் நான் வந்த உடனே தூர்வாரி ஆகாய தாமரை கழிவு நீராக சுத்தமான வாட்டரை அதை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வேன். வேறு பொதுவாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? அதுக்கு என்ன தெரியும்? இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் சேலீடு கொடுத்துருக்காங்க. சேலீடு நான் வாங்கி கொடுத்தேன். நேருநகர் பகுதி பேஸ் 2க்கு, இது 2 அது பேஸ் 1 2 ஏரியாவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டி 3வது வாரங்கள் வாங்கி வச்சவங்க இருக்காங்க. அதனால் அவங்கள வாங்காமலே அவங்களுக்கு சேலீடு கொடுக்குறது மாதிரி ஏற்பாடு பண்ண. யார் வீட்டில் உரிமையாக பல ஆண்டுகளை வசிக்கிறாங்களோ அவங்க பேருக்கு சேலீடு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செஞ்சு வாங்கி கொடுப்பேன். ஏன்னா மழைக்காலம் வந்தாவே இந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணிட்டு வராங்க. எல்லாமே பார்க்கிங் காரை தூக்கிட்டு போய் பாலத்தில் பார்க் பண்ண தொடர்கரையாக வருது. இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்னங்க? நிரந்தர தீர்வு வேளச்சேரி ஏரியினுடைய தண்ணீர் பக்கிங்காங்கால்வா போயாச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ ஆலந்தூர் ஆதம்பாக்கத்தில் இருந்து வர்ற வீராங்கால் ஓடை வழியாக வர்ற தண்ணீர் தான் அந்த சைடு ஃபுல்லாக வேளச்சேரியில் ஏறிடுது. இந்த தண்ணியை நேரடியாக சதுப்பு நிலம் வழியாக நேரடியாக ஒக்கியந்துரப்பாக்கத்தில் கொண்டு போய் அந்த கடலினுடைய முகத்துவாரத்தில் விட்டால் தான் இதற்கு நிரந்தர தீர்வு. அது வந்த உடனே அண்ணன் எடப்பாடி நட்ட இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தேர்தல் பரப்புரையில் பேசுகிறதாக இருந்தாங்க. கால இதுனால நேரங்காட்டு மேலே இதுவும் இல்லை, அதை செஞ்சு தரேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நாங்கள் வந்தோடனே அந்த வேலையை ஆரம்பித்து வெள்ளச்சேரி இல்லாத வேளச்சேரியை உருவாக்குவோம். குறிப்பாக மக்கள் மிக நீண்டகால பிரச்சனையான அந்த ஏரியில் வரக்கூடிய அந்த தூர்வார பிரச்சனையாகட்டும், அதுவும் மழை நீர் சேர்வதாகட்டும், இதை உடனடியாக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அது முக்கியமாக வேளச்சேரியை வெள்ள நீர் இல்லாத ஒரு ஏரியாக அதாவது பகுதியாக மாற்றுவோம் என்று உறுதியளித்துள்ளார். ஒளிப்பதிவு சுந்தருடன் அன்பழகன்.